ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு அருமையான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த சிக்கன் கிரேவி கேரளா முறையில செஞ்சிருக்கேன். இது ரொம்ப சுவையா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி பாத்தீங்கன்னா கேரளா முறையில செஞ்சிருக்கேன். ரொம்ப சுவையா இருக்கும். இதே மெத்தட்ல இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோட நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணாமல் தான் எல்லாம் சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து செவந்து வரணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு அரைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், தேங்காயோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் வந்து இறக்கிட்டு இதை ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட் அளவுக்கு நல்லா வந்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி வந்து நல்லா அரைப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா அரைப்பட்டிருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு மண் பாத்திரம் சூடு பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து கேரளா முறையில் செஞ்சுருக்கனால தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால தான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு வரும்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சீக்கிரமே அடி பிடிச்சிடும், அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாவை வந்து கீறிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டாமல் சீக்கிரமே தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா முழுமையாக நல்லா வதங்கி வரணும். இப்போ நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணீர் சேர்க்காதீங்க, ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை மட்டும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ கலந்து விட்டுட்டு நான் 1/2 கிலோ சிக்கன் வந்து எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணீர் இல்லாமல் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சு தண்ணீர் எதுவும் ஃபஸ்ட்டு சேர்க்க வேணாம், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இதில் உள்ள இந்த மசாலா எல்லாம் வந்து சிக்கனில் வந்து சார்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை வந்து நல்லா அலசிட்டு அதில் உள்ள தண்ணீரை வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக வேணுமா இல்லை வந்து தண்ணியாக வேணுமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. தண்ணியாக வேணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லா திக்காக தான் செய்ய போகிறேன், அதனால் வந்து தண்ணீர் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் தண்ணீரே சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு இது ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுறலாம்.
20 நிமிஷத்துக்கு இடையில வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி சுண்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கிரேவி. இந்த நேரத்தில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் கிரேவி எப்படி வந்து திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து கேரளா முறையில் செஞ்சுருக்கேன். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போதும் ஒரே மாதிரி தான் சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு முறை வந்து நல்லா மசாலாவெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம வதக்கிட்டு அரைச்சி செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் டைம் சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் சிக்கன் கிரேவி. அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.